Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்க்குறோம். இன்னைக்கு என்ன important articles இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆக்சுவலி லாரியஸ் விருதுகள் அப்படின்னு சொல்லி வரணும் சரிங்களா. ஸோ லாரியஸ் விருதுகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த லாரியஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் தான் இந்த ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இங்கிலாந்து சேர்ந்த அமைப்பாக இருக்காங்க. எல்லா விளையாட்டுகளையும் சேர்த்து ஸ்போர்ட்ஸை தனித்தனியாக நம்ம அவார்டு கொடுத்து பார்த்துருப்போம். இப்போ பேலண்டியார் அவார்ட்ஸ் அப்படின்னா ஃபுட்பாலில் பெஸ்ட் பிளேயர், பெஸ்ட் விமென்ஸ் பிளேயர் அந்த மாதிரிலாம் நிறைய அவார்ட்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா. ஆனால் இந்த லாரியஸ் அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா ஸ்போர்ட்டையும் கம்பைன் பண்ணி அதில் பெஸ்ட் பிளேயர்ஸ் அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கு முக்கியமான விருதுகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த வீரரா யார் தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நோவாக் ஜோகோவிச், செர்பியாவை சேர்ந்த டென்னிஸ் வீரராக இருக்கக்கூடிய இவரை தேர்வு செஞ்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிறந்த வீராங்கனையா யாரை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெயின் நாட்டோட கால்பந்தானி, பெண்கள் கால்பந்தானியோட ஒரு வீரராக இருக்கக்கூடிய ஐட்னா போன்மாட்டி அப்படிங்கிறவங்கள சிறந்த வீராங்கனையா தேர்வு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சிறந்த அணியாகவும் அந்த ஸ்பெயின் பெண்கள் கால்பந்து அணியை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அசாத்தியமான முன்னேற்றம் அப்படின்னு ஒரு பிளேயர் பிரேக் த்ரூ பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த சீசன்ல தான் பிரேக் த்ரூ பண்ணுவாங்க ஓகேவா. நல்லா விளையாண்டு வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய அளவில் நல்லா விளையாடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா யார் வந்திருக்காங்கன்னா ஜூட் பெல்லிங்ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்தை சேர்ந்த கால்பந்து வீரர், ரியல் மேட்ரிட் அணிக்கு விளையாடக்கூடிய அந்த வீரர் வந்து வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஒரு அவார்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் அந்த அவார்ட்ஸ், முக்கியமான ஒரு 4 அவார்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் சரியா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், அதனுடைய வரலாறு அப்படிங்கிறதா இதுல கொடுக்க போறோம் நம்ம சரிங்களா. ஸோ வாக்குச்சீட்டு முறையில என்ன ஒரு சிக்கல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உலகத்திலேயே அப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்துச்சு. அதுவும் வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்துச்சு ஓகேங்களா. போட்டி போடக்கூடிய வேட்பாளர்களும் அதிகம், நம்ம ஊர்ல வாக்காளர்களும் அதிகமாக இருந்தனால அந்த அந்த பேலட் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு பேப்பர்ல ஒரு பேஜ்ல இவ்வளவுதான் வாக்காளர்களை வேட்பாளர்களை வைக்க முடியும் அப்படின்னா ஒரு 20-30 வேட்பாளர்கள்லாம் இருக்கிறப்போ நமக்கு பேஜஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு. இதனால நிறைய சிக்கலான முறைகள் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேப்பரை பிரிண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு இருந்துச்சு. அதுவே ஏகப்பட்ட செலவா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பாதுகாப்பா வைக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் 19 முடிஞ்சிருச்சு தேர்தல், ஜூன் மாசம் தான் அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்க போது. அப்ப இந்த 2 மாசத்துக்கு இந்த மாதிரி வாக்குச்சீட்டுகள் எல்லாம் சேமிச்சு வைக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்தா முடியும். கள்ள ஓட்டுகள் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், இல்ல அதை திருடிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து அந்த காலத்துல இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது மேனுவலா ஒவ்வொரு பேப்பரா எடுத்திடணும். அதனால மேனுவல் எரர்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அது மாதிரி நிறைய இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வேட்பாளர் தோக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வாக்குச்சீட்டுகள் மேல இங்க தெளிச்சு விட்டுருவாங்க. அப்ப யாருக்கு ஓட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிய முடியாது. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த வாக்குச்சீட்டுகள் அப்படிங்கிற பிரச்சனை அந்த ஒரு முறையில வந்து இருந்துச்சு. சோ இதெல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு பண்றாங்க. 1977 ஆண்டு ஒரு ப்ரொபோசல்ல வந்து வைக்கிறாங்க. என்ன அந்த ப்ரொபோசல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கறத கொண்டு வர போறோம். ஒரு புரோட்டோடைப் எங்க கிட்ட இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த புரோட்டோடைப்பை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அரசியல் கட்சிகள் முன்னாடி வைக்கிறாங்க. ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ ஓகேன்னு சொல்லி பெங்களூர்ல இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸும் இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கிறாங்க. 1982 ஆண்டு நடைபெற்ற கேரளாவில் ஒரு பரவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி இருக்கு ஓகேங்களா. அங்கதான் முதல்ல இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படிங்கிறது பயன்பாட்டுக்கு வருது ஓகேங்களா. அந்த பரவூர் தொகுதியில வந்து ஒரு பை எலெக்ஷன் வந்திருக்கும். அந்த பை எலெக்ஷன்ல முதல்ல இந்த ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. பட் இருப்பினும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் இதை தடை பண்றாங்க. எதற்காக தடை பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு ஓகேங்களா. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. இந்த சட்டத்தின் படி பார்க்கறப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை உபயோகிக்கிறதுக்கு இந்த சட்டத்துல எந்த ஒரு வழிமுறையுமே இல்ல. சட்டத்தால அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயத்தை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இந்த ஒரு முறையை தடை பண்றாங்க. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. எதுல சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. எந்த ஆண்டு அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1989 ஆண்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இவிஎம் மூலமா இனிமேல் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான
ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணி வைக்கிறாங்க. பட் ஸ்டில் இன்னமும் அரசியல் கட்சிகள் மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லை. ஓகேங்களா, ஒரு கான்சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓரளவுக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டு மக்களுக்கும் இதை புரிய வச்சு 1998 ஆண்டு நடைபெற்ற ஒரு சில மாநில தேர்தல்களில் இந்த ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. குறிப்பா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி இந்த 3 மாநிலங்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வருது. அதுல ஒரு 25 தொகுதிகள் செலக்டடா ஒரு 25 தொகுதிகளுக்கு இந்த இவிஎம் பயன்படுத்தப்படுது. ஓகே, சக்சஸ்ஃபுல்லா ஆகுது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஓகேன்னு அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா 2001 ஆண்டு ஒரு 4 மாநிலங்கள்ல சட்டப்பேரவை தேர்தல் வருது. குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கம் இந்த 4 மாநிலங்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த சட்டமன்ற தேர்தல் ஃபுல்லாவே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தான் பயன்படுத்துறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் முதல் முறையா இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2001 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தான் இந்த ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா இந்தியா ஃபுல்லா எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2004 நடந்த மக்களவை தேர்தல் லோக்சபா எலெக்ஷன் 2004 லோக்சபா எலெக்ஷன்ல இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படிங்கிறத இந்தியா ஃபுல்லா கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா நடந்த ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே நமக்கு அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டே வரோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுல இன்னும் சில குழப்பங்கள் ஏற்படுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நான் ஒரு கட்சிக்கு பட்டன் அமுக்குனா வேற கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, இல்ல ஒரே நான் பிரஸ் பண்ண பட்டன் வேற, பதிவான வாக்குகள் வேற அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை இப்போ வரைக்குமே அரசியல் கட்சிகள் அந்த ஒரு பிரச்சனையை எழுப்பிட்டே தான் வராங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனையை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மறுபடியும் ஒரு சொல்யூஷனோட வராங்க. என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வாக்குச்சீட்டு ஒப்புகை இயந்திரம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இயந்திரம் பார்த்தோம் அப்படின்னா விவிபேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்றோம், ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அந்த ஒரு மிஷினை வைக்கிறாங்க. எலெக்ஷன் இவிஎம் பக்கத்தில் அந்த ஒரு மிஷினை வைக்கிறாங்க. நம்ம ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறோம், ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். அந்த வேட்பாளரோட சின்னம் அந்த விவிபேட் மிஷின்ல தெரியும். எவ்வளவு நேரத்துக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்க பட்டன் அமுத்தினதுக்கு அப்புறமா அங்க ஓட் ரெஜிஸ்டர் ஆகும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மிஷின்ல ஒரு 7 வினாடிகளுக்கு 7 செகண்ட்ஸ்க்கு இந்த ஒரு அந்த சின்னம் அப்படிங்கிறது அதுல டிஸ்பிளே ஆகும். இதன் மூலமா என்ன பண்றாங்கன்னா நீங்க போட்ட ஓட்டு கரெக்டா தான் விழுந்திருக்கு அப்படிங்கறத நம்மளும் வெரிஃபை பண்ணிக்கலாம். தேர்தல் ஆணையமும் அதை வெரிஃபை பண்ண முடியும். சோ அதை எப்படி வெரிஃபை பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தொகுதி இருக்கு, ஒரு மக்களவை தொகுதி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு 5 வாக்குச்சாவடிகளை எடுத்துக்கிறாங்க. அந்த வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், இந்த விவிபேட் மிஷின், அதுல ரெண்டுத்திலையும் பதிவான வாக்குகளை கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. இவிஎம்ல இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்னா விவிபேட்லயும் இவ்வளவு டிஸ்பிளே ஆயிருக்கா அப்படிங்கறத கிராஸ் வெரிஃபை பண்றதன் மூலமா ஓகே இது கரெக்டா தான் போல் ஆயிருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, சோ இந்த நடைமுறை எல்லாம் 2014 அப்புறம் தான் வருது. ஏன்னா 2014 தான் இந்த விவிபேட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இந்தியா ஃபுல்லா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, சோ இப்படிதான் இருக்கு இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் மிஷின் அப்படிங்கிறது. சோ இதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு, பிற நாடுகள் என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். குறிப்பா மேற்கத்திய நாடுகள் எந்த ஒரு நாட்டிலுமே இந்த இவிஎம் அப்படிங்கிற ஒரு முறை நடைமுறையில் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா, நம்மளுடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல கூட யாருமே இந்த ஒரு இவிஎம் அப்படிங்கிறத பயன்படுத்துறது இல்லை. 2014 நைஜீரியா நம்ம கிட்ட இவிஎம் வாங்கி அவங்க நாட்டு தேர்தலில் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்ப ஏன் மற்ற நாடுகள் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஹேக்கிங்க்கு வல்னரபிளா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. கண்டிப்பா ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. பட் ஸ்டில் இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து பார்த்தோம்னா நம்ம தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா இருக்கும், மிகப்பெரிய நாடாவும் இருக்கும், நிறைய டைவர்சிட்டி அப்படிங்கிறதும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. ஓகேங்களா, நம்ம தேர்தலையே 7 கட்டமா நடத்துறோம். ஓகேங்களா, அமெரிக்காலாம் பார்த்தோம்னா ஒரே நாள் தான் தேர்தல் நடக்கும், அடுத்த நாளே ரிசல்ட் சொல்லிடுவாங்க. அப்ப அவங்களையும் நம்மளையும் கம்பேர் பண்ண முடியாது. நம்மளோட அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் வேற, அவங்களோட சர்க்கம்ஸ்டான்சஸ் வேற. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு மறுபடியும் நம்ம வாக்குச்சீட்டுகள் முறைக்கு போனோம்னா எவ்வளவு கோடி ரூபாய் செலவாகும், அதை தவிர எவ்வளவு மரங்கள் அழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, எவ்வளவு மரத்தை வெட்டினாதான் இந்த இவ்வளவு கணக்கான பேப்பர்ஸ் உருவாக்க முடியும். அப்ப இவிஎம் அப்படிங்கிறது நம்ம டைம் அண்ட் கெயின் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. இதை ஹேக் பண்ண முடியாது, இது சரியான நடைமுறை தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா அரசியல் கட்சிகளையும் கூப்பிட்டு அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன்
செஷன் அப்படிங்கறத வச்சுட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் அரசியல் காரணங்களுக்காக குற்றச்சாட்டுகள் இருந்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்தியா மாதிரியான நாடுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது சரியான நடைமுறை. இப்போதைக்கு இந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது கரெக்டான ஒரு விஷயம் தான். மேலும் அடுத்தடுத்து நம்ம டெக்னாலஜி வளர வளர நம்மளோட படிப்பறிவு விகிதமும் வளர வளர வேணா மற்ற விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சென்ஸ் இப்ப கனடா அந்த மாதிரியான நாட்டிலாம் பார்த்தோம்னா நமக்கு இன்டர்நெட் வச்சு ஓட் பண்ணக்கூடிய சிஸ்டம்லாம் இருக்கு. நிறைய நாடுகள்ல நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த நாடுகள்லாம் பார்த்தோம்னா மக்கள் தொகையும் கம்மி, மக்கள் தொகை அடர்த்தியும் கம்மி, இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூட இருக்காது அவங்களோட வாக்குச்சாவடிகள் எல்லாம். நம்ம இதுல அப்படி இல்லை. அதனால அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ மேபி அடுத்த ஃபியூச்சர் ஸ்டேஜ் வே ஃபார்வர்டா என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மொபைல் போனை வச்சு ஓட் பண்ற டெக்னாலஜி இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்து ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டில் அது இன்னமும் 20 வருஷங்கள் 30 வருஷம் 50 வருஷம் கூட ஆகலாம். ஏன்னா ஹேக் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செக்யூரிட்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. செக்யூரிட்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அப்டேட். இப்போதைக்கு இவிஎம் அப்படிங்கிறது தான் சரியான நடைமுறையாகவும் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சர்ச்சைக்குரிய ருவாண்டா மசோதா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ருவாண்டா மசோதாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிபோர்டேஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல இந்த மசோதாவை யார் பாஸ் பண்ணியிருக்காங்க, யார் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு யுனைடெட் கிங்டம், ஓகேங்களா, பிரிட்டன் சொல்றோம் இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில தான் இந்த ஒரு மசோதா நிறைவேறி இருக்கு. அப்ப இது என்ன மசோதா அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, போர்ச்சுகல், ஸ்பெயின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து யார் அதிகமாக வராங்கன்னா அகதிகள் அப்படிங்கிறவங்க அதிகமாக வராங்க. எங்கிருந்து வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு ஆசியன்னு சொல்றோம் இல்லையா, சிரியா, ஈராக், லெபனான் இந்த மாதிரியான நாடுகள்லாம் தீவிரவாதத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அங்கே வாழ்க்கை தரம், வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு. ஒரு லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன், சர்க்கம்ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது அங்கே இல்லை. ஸோ அதனால பெட்டர் லிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக இங்கே வராங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நோக்கி வராங்க. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சாவது பொழைச்சிக்கலாம், நம்ம பொழைக்கலனாலும் நமக்கு அடுத்து வரவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வராங்க. ஓகேவா? சோ அந்த வகையில இவங்க எல்லாம் என்ன சொல்றோம், அசைலம் சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம், ரெஃப்யூஜிஸ், அகதிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இந்த அகதிகள்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாடுகள்லயும் பிரச்சனையா தான் இருக்கு. ஓகேங்களா? குறிப்பா உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அகதிகள் உள்ள வரப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள், பிரிட்டன் நாட்டு மக்கள், பிரிட்டன் நாட்டையே சொந்தமா இருப்பாங்க இல்லையா, நேட்டிவ் பீப்புள்ஸ் இருப்பாங்களா, அவங்களாம் இதை எதிர்க்கிறாங்க. நம்மளோட டெமோகிராஃபியவே மாத்துறாங்க, அவங்க தான் அதிகமா இருக்காங்க, அவங்களுக்கு தான் எல்லா வேலைகளும் போகுது. அந்த மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா ஊர்லயும் இருக்கதான். சரிங்களா? ஸோ இந்தியாவிலையும் இருக்கு, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் இருக்கு, அமெரிக்காலையும் இருக்கு, எல்லா ஊர்லயும் இருக்கு. ஸோ அதே தான் அங்கேயும் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் சார்ந்த பிரச்சனை வரனால ஒரு மசோதா அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டனுக்கு யாரெல்லாம் இல்லீகலா வராங்களோ, சட்டவிரோதமா அகதிகளாக வராங்களோ, அவங்களை என்ன பண்றாங்கன்னா பிரிட்டன்ல இருந்து அரெஸ்ட் பண்ணி டைரக்டா ருவாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பிரிக்க நாடுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆப்பிரிக்க நாட்டுல தங்க வைக்கிறாங்க. அங்க தங்க வச்சு என்ன பண்றாங்க, ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இருக்கா, அந்த ப்ரொசீஜரல் விஷயங்கள்லாம் இருக்கும்ல, ப்ரொசீஜர் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு ஓகே அப்படின்னா அவங்கள பிரிட்டனுக்கு கூட்டிட்டு வர போறாங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு மசோதா. ஓகேங்களா? ருவாண்டா மசோதா சொல்லி அதை தான் நம்ம சொல்றோம். இந்த ஒரு திட்டத்தை யாரு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2022 பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டரா இருந்த போரிஸ் ஜான்சன் அப்படிங்கிறவர் இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பாரு. இதை மசோதாவா யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதைய பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ரிஷி சுனக் அவர்கள் வந்து இந்த மசோதாவை தாக்கல் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா பாஸும் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பிரிட்டனுக்கு வரக்கூடிய ரெஃப்யூஜிஸை ருவாண்டா அப்படிங்கிற நாட்டில் தங்க வச்சு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் பிரிட்டனுக்குள்ள விடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு மசோதாவை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு பல மனித உரிமைகள் அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. குறிப்பா ஐரோப்பால இருக்கு பிரிட்டன், ஐரோப்பிய மனித உரிமைகள் அமைப்பு கூட இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப கடுமையா எதிர்த்து இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு எதிர்ப்புகளுக்கு மத்தியில தான் இந்த ஒரு மசோதாவை நாடாளுமன்றம் பாஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஆர்டிகல். அடுத்தது பார்த்தோம்னா பாதுகாப்புத்துறைக்கு 2023 அதிகம் செலவிட்ட நாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் செக்டாருக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா 4வது இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு டேட்டாவை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம், ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு தரவுகள், ராணுவம் சார்ந்த தரவுகள் அப்படின்னாலே இந்த ஸ்டாக்ஹோம் அமைப்பு தான் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பேசிக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டாக்ஹோம்
அமைப்பு உள்ள வராங்க அப்படின்னா டிஃபென்ஸ் சார்ந்த ஏதோ ஒரு டேட்டாவை நமக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாதுகாப்பு துறைக்கு எந்தெந்த நாடுகள் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அதுக்கான பட்டியல் அப்படிங்கறத வெளியிட்டிருக்காங்க. அதுல அந்த பட்டியல்ல முதல்ல இருக்கக்கூடிய நாடா அமெரிக்கா இருக்காங்க. 95,000 கோடி டாலர்ஸ் வந்து அவங்க பாதுகாப்புக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இரண்டாவது இடத்துல சைனா ஏறக்குறைய 30,000 கோடி டாலர் செலவு பண்ணியிருக்காங்க. மூணாவது இடத்துல வந்து ரஷ்யா 10,000 கோடி டாலர் செலவு பண்ணியிருக்காங்க. இந்தியா 4வது இடத்துல 8,500க்கும் மேற்பட்ட கோடியை வந்து இந்த ஒரு டிஃபென்ஸ் சார்ந்த விஷயங்களுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. செலவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட வரலாற்றில் இதுதான் அதிகம். 8,500 அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் ஹையஸ்ட் நம்பரா வந்து இருக்கு. ஸோ அமெரிக்கா 95,000 கோடி செலவு பண்றாங்க. நம்ம 8,500 கோடி செலவு பண்ணியிருக்கோம். 8,500 கோடி டாலர்ஸ். ஓகேவா? ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த தரவரிசையில் 4வது இடத்துல இருக்கோம் நம்ம. ஓகேவா? ஸோ அடுத்த செய்தியை பார்த்தோம்னா இயற்கை பேரிடரால் 2023ஆம் ஆண்டில் மோசமாக பாதிக்கப்பட்ட நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால நம்ம அதிகமாக பாதிக்கப்படைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்ட் தான் கூட. சவுத் வெஸ்ட் மான்சூனே வந்து நமக்கு அதிகமாக மழை பெஞ்சது ஒரு இடத்துல, அதனால வெள்ளம் வந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சிக்கிம்ல கிளாசியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. பனிப்பாறை வெடிச்சு அங்கே வெள்ளம் ஏற்பட்டுச்சு. இதே மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற பகுதிகளில் நமக்கு டிராட் அந்த வறட்சி போன்ற நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு. தென் தமிழகத்தில் வெள்ளம் வந்துச்சு. சென்னையில் வெள்ளம் வந்துச்சு. இந்த மாதிரி அதிகமாக டிசாஸ்டர்ஸ் நம்மளே இவ்வளவு விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்றோம். இன்னமும் ஹீட் வேவ்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? அது போன வருஷம் சம்மர்லயே வந்திருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சம்மர்லயும் நமக்கு இந்த வெப்ப அலைகள் அப்படிங்கிறது தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இயற்கை பேரிடரால அதிகமாக பாதிப்படைஞ்ச நாடு போன வருஷத்துல எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்தியா தான் அப்படின்னு சொல்லி உலக வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் வரக்கூடிய வருஷங்களையும் நம்ம இந்தியா வந்து அதிகமாக பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட இந்த எரிபொருள் பயன்பாடு நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் அதிகமாக யூஸ் பண்றதுனால கிரீன் ஹவுஸ் கேசஸ் நம்ம அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கோம். நிறைய வந்துட்டே இருக்கு. அதனால இந்தியாவோட வெப்பநிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இன்னமும் அதிகமான பாதிப்புகள் வர்றதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கிளைமேட் சேஞ்ச்னால இந்தியா நல்லா அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த ஒரு ஆர்டிக்கலை நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான். ஓகேவா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு அந்த இவிஎம் ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு கண்டிப்பாக மெயின்ஸில் கேட்கறது கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இவிஎம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே அதுலேருந்து ப்ரிலிம்ஸில் கேட்டாலும் எழுதிடலாம், மெயின்ஸில் கேட்டாலும் எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.